வணக்கம். ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் IPO அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விரைவாக அதை பற்றி பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய புரிதல் என்னன்னு சொல்கிற வீடியோ மட்டுமே. முதலீடு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த வீடியோவில் கம்பெனியை பற்றி பார்க்கலாம், IPO டீட்டெயில்ஸை பார்க்கலாம், REITன்றதை விரைவாக பார்க்கலாம், கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் நம்பர்ஸை பார்க்கலாம், புது ரேஷியோக்கள் REITக்குரிய ரேஷியோக்களையும் விரைவாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம், டேக்ஸ் பற்றி விரைவாக பார்க்கலாம், கம்பெனியுடைய லீகல் கேசஸ் மற்றும் கிரைசல் ரேட்டிங்ஸையும் விரைவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு விரைவாக பார்க்கலாம். இந்தியாவில் 2007-8 காலகட்டத்தில் தான் இது பிரபலமாக ஆரம்பிக்குது. REITனா ஒரு கம்பெனி ஒரு ட்ரஸ்டாக ரெஜிஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறமாக அவங்க கைவசம் இருக்கிற ரியல் எஸ்டேட் அசெட்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை யார் யாரெல்லாம் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பகிர்ந்து கொடுக்கும் ஒரு திட்டம். அதாவது பொதுவாக ஒரு கம்பெனி எப்படி அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலேருந்து டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி REIT கம்பெனிஸ் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து அவங்களுக்கு செலவெல்லாம் போக மீதம் இருக்கிற பணத்தை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க, யூனிட் ஹோல்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும் REIT கம்பெனிஸில். ஸோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். எளிதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி அவங்க கையில் இருக்கிற சொத்துக்களை வாடகைக்கு விட்டோ லீஸுக்கு விட்டோ ஒரு வருமானத்தை ஈட்டி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லாமல் யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கறது தான் இந்த REITயோட முக்கிய நோக்கம். ஒரு கம்பெனியை REITயாக ரெஜிஸ்டர் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 90% கண்டிப்பாக யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யணுன்ற ரூல் இருக்குது. சரி, அதையும் மீறி REITயாக ரெஜிஸ்டர் செய்கிறதுனால கம்பெனிக்கு ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அவங்க REITயாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொத்துக்கள் வழியாக வருமானத்தை ஈட்டுறதுக்கும் ஒரு வழியாக இருக்கும். நம்ம கம்பெனி ப்ரூக்ஃபீல்ட் REIT செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்போனா செப்டம்பர் 14ஆம் தேதி 2020 தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டாக. REITயாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக ஒரு ஸ்பான்சர் இருக்கணும். நம்ம பொதுவாக இருக்கிற கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக பார்க்கலாம் ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் மேனேஜரும் இருப்பாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு. மேனேஜர் ஸ்பான்சரோட ஆட்களாகவே இருக்கலாம். இது தவிர ஒரு ட்ரஸ்டியும் இருப்பாங்க. ட்ரஸ்டி தான் இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு குரூப். ஸோ இந்த 3 பேரும் இருக்கணும் ஒரு REIT ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக. சரிங்க, ப்ரூக்ஃபீல்ட் REIT பற்றி விரைவாக பார்க்கலாம். ப்ரூக்ஃபீல்ட் REIT பார்த்தீங்கன்னா பப்ளிக் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸை நடத்தி வராங்க. அதுலேருந்து பணம் ஈட்டுறாங்க. இவங்களோட ஸ்பான்சர், ஏன்னா REIT இருக்கனால ஸ்பான்சர் இருக்கணும். ஸ்பான்சர் ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக கருதலாம். அவங்க ப்ரூக்ஃபீல்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், அவங்க கீழே இருக்கிற அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் செப்டம்பர் 30 வரைக்கும் பார்க்கும்போது 2020 பார்க்கும்போது $575 பில்லியன். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்க முக்கிய குறிக்கோள் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸை நடத்தணும். அதுவும் முக்கியமான இந்தியன் மார்க்கெட்ஸில், சிட்டிஸில் நடத்தணும் அப்படின்றது தான் அவங்க குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க. IT மற்றும் டெக்னாலஜி க்ரோத்து தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். முக்கியமான குறிக்கோள் கம்பெனியுடையதை விரைவாக பார்க்கலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது யூனிட் ஹோல்டர்ஸ், இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாதுங்க. ஸோ யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு ரிஸ்க்கு குறைவாக இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வழங்கணும். ஸ்டேபிளாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டே இருக்கணும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற வேறு ஏதாவது அசெட்ஸை அக்வயர் செஞ்சு அவங்க வேல்யூவை ஏற்றுறது, ஆல்ரெடி இருக்கிற அசெட்ஸை அப்கிரேட் பண்ணுறது, அதற்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்க, ப்ரூக்ஃபீல்ட் REITோட கரண்ட்டாக இருக்கிற போர்ட்ஃபோலியோ, அதாவது என்னென்ன அசெட்ஸ் வச்சுருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். அவங்க கையில் 14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உரிய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் வச்சுருக்காங்க, குருகிராமில் வச்சுருக்காங்க, நோய்டா மற்றும் கொல்கட்டாவில் 4 பில்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அது வழியாகத்தான் அவங்க வருமானத்தை ஈட்டுறாங்க. இது எல்லாமே IT பார்க்ஸ் மாதிரி ஒரு பெரிய இடங்கள். இந்த 14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்களுக்கு 10.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட்டட் ஏரியா,
0.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. 3.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து எதிர்காலத்தில் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு யாருன்னு பார்க்கும்போது பார்க்லேஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட், ஆக்சென்ச்சர், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், விப்ரோ மற்றும் காக்னிசன்ட் போன்ற பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. இந்த 14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்தில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அவங்க மேலும் சொல்லியிருக்கிறது, அவங்க குரூப் கம்பெனிஸ் கிட்ட இருந்தே 8.3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஒரு கம்பெனி கிட்ட இருந்தும் 6.7 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வேறொரு கம்பெனி கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் அவங்களோட கெப்பாசிட்டியை அதிகரிச்சாங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளலாம். ப்ரூக்ஃபீல்ட் ரீட் எப்படி வருமானம் ஈட்டுறாங்கன்னு விரைவாக பார்க்கலாம். லீஸ் மற்றும் ரெண்டல்ஸ் வழியாக, மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் வழியாக, ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வழியாக, சேல் ஆஃப் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் வழியாக அவங்களுக்கு வருமானம் வருது. என்னென்ன செலவாகுதுன்னு பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுற ஃபீஸ், புரோக்கரேஜஸ், ஃபெசிலிட்டி யூசேஜ் சார்ஜஸ், லீஸ் ரெண்ட், பவர் அண்ட் ஃபியூவல், காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட், லீகல் மற்றும் ப்ரொஃபஷனல் ஃபீஸஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சார்ஜஸ், டாக்ஸஸ் மற்றும் இதர சார்ஜுகள், இன்சூரன்ஸும் இருக்குங்க அதுக்குள்ளார. இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள். வருமானமும் பார்த்தோம், செலவையும் பார்த்தோம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்னு சொல்கிற NOI. இது வந்து REIT-க்குரிய ஒரு மெட்ரிக்காக நாம் கருதலாம். IPO தகவல்கள் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் 274 275 ஒரு யூனிட்டுக்கு. நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் IPOவில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு லாட்டுக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே போகாது. ஆனால் இது REIT-ஆக இருக்கிறதுனால கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதனால் 200 யூனிட்ஸ் நம்ம வாங்கணும் மினிமம். ஸோ நம்ம மினிமம் அப்பர் பேண்டில் இதுக்காக பிட் பண்ணுறோம் அப்படின்னா 55,000 ரூபாய் இதற்காக நாம் முதலீடு பண்ண வேண்டும். ஸோ 200 யூனிட் தான் ஒரு லாட் சைஸ். இது IPO மட்டும் கிடையாதுங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இப்போ நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் 200 யூனிட்டாக தான் வாங்கவும் விற்கவும் முடியும். 5 யூனிட்டா 10 யூனிட்டா 1 யூனிட்டாலாம் வாங்கவோ விற்கவோ முடியாது. இது எப்பவுமே லாட் சைஸாகத்தான் IPO முடிந்த பிறகும் நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் முடியும். இதுதான் REIT-யோட ஒரு ரூல். இந்த IPO வழியாக வரக்கூடிய இஷ்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 மில்லியன் ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 3,800 கோடி ரூபாய். இதற்காக அவங்க யூஸ் பண்ண போகிற யூனிட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுங்க, யூனிட்ஸ்ன்னு தான் சொல்லணும். 138 மில்லியன் இல்லைனா 13.8 கோடி யூனிட்ஸ். IPOக்கு அப்புறமாக யூனிட்ஸோட எண்ணிக்கை 30.28 கோடிகளாக இருக்கும். எப்போவுமே கம்பெனிஸ்க்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ஆனால் REIT-க்கு ஃபேஸ் வேல்யூன்ற கான்செப்டே கிடையாது. IPO டைம் லைனை விரைவாக பார்க்கலாம். இஷ்யூ ஓப்பன் பார்த்தீங்கன்னா February 3, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா February 5, ஃபைனலைசேஷன் பார்த்தீங்கன்னா February 11, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் February 12, லிஸ்டிங் ஆகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா February 17 வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. இது தவிர வரப்போகிற ஃபண்டை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக 35,750 மில்லியன் ரூபாய் ஒதுக்க போகிறதாக கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. அலோகேஷன் ஸ்ட்ரக்சர் விரைவாக பார்க்கலாம். 2 கேட்டகரிகள் மட்டுமே தான் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 75%, அதர் இன்வெஸ்டர்ஸ்க்கு 25% இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அனைவருமே அதர் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் தான் வருவோம். சரிங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டா அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து எடுத்து கன்சல்டேட் பண்ணியிருக்கிறதா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது அனைத்து நம்பர்ஸும் மில்லியன் ருபீஸில் இருக்குது. இது டீட்டெயில்டாக ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம பார்க்குறதுக்கு முயற்சிக்கலாம். முக்கியமாக ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்குது. அது பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்றது பின்வரும் ஸ்லைடில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018 ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்குது. 2019 அது குறையுது. 2020 அது குறையுது. இது வந்து பிஃபோர் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் குறையுது. ஃபினான்ஷியல் இயர் 2019 லாஸ் ஆகவே இருக்குது ஆஃப்டர் டேக்ஸ். ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2020 அவங்களுக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம டீட்டெயில்டாக விரைவாக பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் காஸ்ட் மற்றும் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கூட்டினா கிட்டத்தட்ட 8,200 மில்லியன் ரூபாய் வருது. அவங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸில் இது ஒரு பெரிய நம்பராக இருக்குது. இது வந்து நம்ம EBITDA மற்றும் EBITDA மார்ஜின் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கூடுதலாக புரியும். ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அதை. இப்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதிகரிக்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளவு அதிகரிக்கிறதுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 20 வரைக்கும் ஆண்டுக்கு CAGR வழியாக கால்குலேட் பண்ணும்போது
7.89 உயர்கிறது. அதே போன வருஷம் மட்டும் கம்பேர் பண்ணும்போது 6.79% இருக்கு அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் growth. நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2023 25% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8,186 மில்லியனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. EBITDA, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே வர்றது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2019 20 6.72% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2018 66%, 19 மற்றும் ஃபினான்ஷியல் இயர் 2020 62% வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்ற காரணம் தான் ஃபினான்ஸ் காஸ்ட்டும் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் அதிகமாக இருக்கிறத நாம் கவனிச்சிருந்தோம். ஸோ இது கால்குலேட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேல்யூ யூஸ் செய்யாமல் தான் நாம் கால்குலேட் செய்கிறோம். சரிங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 2018 பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்குது, 1,610 மில்லியன் ருபீஸுங்க. இதெல்லாமே ஃபினான்ஷியல் இயர் 2019 நெகட்டிவ்ல இருக்குது, நஷ்டத்தில் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2020 பாசிட்டிவில் இருக்காங்க. சரிங்க, ROE மற்றும் ROC, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதில் என்ன ஒரு பெரிய நெகட்டிவாக என் பார்வைக்கப்பட்டுச்சுன்னா, டோட்டல் எக்விட்டி கம்பெனியோடையது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. ஸோ நெகட்டிவில் இருக்கிறதுனால ROE, ROC எல்லாமே நெகட்டிவில் தான் வருது. ஏன்னா அது ஈக்விட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம கேல்குலேட் செய்கிறோம். இப்போ டெப்ட், கம்பெனியோடைய டெப்ட் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 ஃபினான்ஷியல் இயர் 2020 அதிகரித்து கொண்டே தான் வருது. அது ஒரு நெகட்டிவ் சைன். இது நம்ம பார்க்குறது ஃபினான்ஷியல் இயர் 2020 குறியதுங்க. ஆனால் இப்போ வரப்போகிற இந்த IPOலேருந்து வரக்கூடிய பணத்தை அவங்க கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி கடன் வாங்கி அந்த கடனுக்குரிய வட்டியை அவங்களுக்கு அந்த வருஷத்தில் வரக்கூடிய வருமானத்திலேருந்து கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்கிற ரேஷியோ தான். இதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. இதுவும் அவ்வளோ பாசிட்டிவாக தோணலிங்க. 2018 1.3, அப்புறம் 2019 1.05, 2020 0.67 இருக்குது. குறைந்து கொண்டே வருது. ஸோ ஒரு நெகட்டிவ் சைனாக தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. சரி, அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2021 டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, 6 மாதத்துக்குரியது. அதில் எவ்வளோ டெப்ட் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது 56,245 தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட் மீதம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் செஞ்சோம்னா கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுவும் ஈக்விட்டி வரதுனால நெகட்டிவில் இருக்குது. டெப்ட் டு அசெட் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2000 இது எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க கம்பெனி. ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 127, 2019 128, ஃபினான்ஷியல் இயர் 2018 பார்த்தீங்கன்னா 68. ஸோ இது கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் இயர் 2020 கடனை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 2021 அவங்க அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 56,000 சில்லற மில்லியன் கடன் இருக்குது. அதை வச்சு கால்குலேட் செஞ்சோன்னா டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு எல்லாமே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மற்றும் PE கால்குலேட் செய்ய மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். அதே தான் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லையும் அந்த கால்குலேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம எப்போவுமே கால்குலேட் செய்கிற மாதிரி கால்குலேட் செய்யும்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 0.5 வருது. இது ஃபினான்ஷியல் இயர் 2020 உரியது. அதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 275 வைத்துக்கொண்டு IPOட அப்பர் பேண்டாக வச்சு நம்ம PE கால்குலேட் செஞ்சோம் அப்படின்னா 550 வருது. இது IPOக்கு அப்புறமாக, ஏன்னா யூனிட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்குது. ஸோ முன்ன சொன்ன மாதிரியே இது ஒரு வேலிட் மெட்ரிக்காக இருக்காது. ஏன்னா நம்ம டீல் பண்ணுறது REIT வச்சு. ஸோ இதற்கு மாற்று மெட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வேறொரு மாற்று மெட்ரிக் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதுதான் யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை NAV பர் யூனிட். சரிங்க, யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை NAV, நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட். யூனிட் ப்ரைஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் அது. ஸோ இந்த IPOவில் அப்பர் பேண்டாக எடுத்துக்கலாம். NAV பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணால், முன்னாடி NAV நமக்கு தெரியணும். ஸோ NAV எப்படி கால்குலேட் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ. அவங்க ரியல் எஸ்டேட் அசெட்ஸோட ஃபேர் வேல்யூவை கால்குலேட் செய்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் விதம், இதுதான் மெத்தடு. இது தவிர வேறு என்னென்ன அசெட்ஸ் அவங்க புக் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களோ அதையும் சேர்க்குறாங்க. இது கூட லயபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ ABC நாங்கள் கொடுத்துருக்கிறது ஏயும் பியும் கூட்டுறாங்க. அதுக்கப்புறமாக CM மைனஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் நெட் அசெட் வேல்யூவை கால்குலேட் செய்கிறாங்க. நெட் அசெட் வேல்யூவை கால்குலேட் செஞ்சதுக்கு அப்புறமாக எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணதான் நமக்கு நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனிக்கு அவங்க கொடுத்துருக்கிற நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் 311. இது நான் கால்குலேட் செய்யலைங்க, அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து எடுத்து என்னுடைய புரிதலை உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போது யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை என்ஏவி பர் யூனிட் கேல்குலேட் செய்யும்போது நம்ம அப்பர் பேண்ட் எடுக்கிறோம். இந்த ஐபிஓ 275, அதை வச்சு இந்த 311 டிவைட் பண்ணும்போது 88.4 வருது. சரி, இது எப்படி புரிந்துக்கலாம்னா 11.6% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது நமக்கு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய புரிதல். ப்ரூக்ஃபீல்ட் ரீட்டோட லிஸ்டட் காம்படிட்டர்ஸான எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸும் மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸும் இந்த மெட்ரிக்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு விரைவாக பார்க்கலாம். கம்பெனியுடைய ரெட் ரிங் ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்பசி ஆஃபீஸ் பார்க்கோட என்ஏவி பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 375, மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸோடது 338.4. இது எப்படி கால்குலேட் செஞ்சுருக்காங்கன்னா என்ஏவி வந்து செப்டம்பர் 30, 2020க்கு என்ன வேல்யூ அந்தந்த கம்பெனி கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்திருக்காங்க. யூனிட் ப்ரைஸாக டிசம்பர் 14 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன ட்ரேட் ஆகி கொண்டிருக்கு அந்த ப்ரைஸை எடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ஏவி பர் யூனிட்டை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்பசி ஆஃபீஸ் டிஸ்கவுண்ட் 5.3% இருக்குது அவங்களோட ஷேர் ப்ரைஸ். மைண்ட்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 3% இருக்குது டிஸ்கவுண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி புரிந்துக்கலாம்னா அவங்களது 11.5% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ அவங்க காம்படிட்டர்ஸை விட அதிகமான டிஸ்கவுண்ட்டில் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்றது என்னுடைய புரிதல். சரிங்க, ப்ரூக்ஃபீல்ட் ரீட்டோட நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் நம்ம பார்த்துருந்தோம் 311. அதை வச்சு நாம் கால்குலேட் செஞ்சுருந்தோம். யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை என்ஏவி பர் யூனிட் பார்க்கும்போது 88.4 வந்தது. அதாவது 11.5% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரி, மைண்ட்ஸ்பேஸ் கம்பெனி இப்போ ரீசெண்டாக தான் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2020 ஜூலை மாதத்தில் தான் நினைக்கிறேங்க. அப்போது அவங்களோட இந்த மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ டைமில் அவங்க ஐபிஓ அனௌன்ஸ் பண்ண டைமில் மைண்ட்ஸ்பேஸோடையது நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 319.5 இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற ப்ரூக்ஃபீல்டு 311 இருக்குது ஐபிஓ டைமில். அதே யூனிட் ப்ரைஸ் டிவைடட் பை என்ஏவி பர் யூனிட் செக் பண்ணும்போது 86.1 இருந்தது மைண்ட்ஸ்பேஸ்க்கு ஐபிஓ டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா 88.4 இருக்குது ப்ரூக்ஃபீல்டு. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. மைண்ட்ஸ்பேஸோட ஐபிஓ ப்ரைஸும் இதே தான் இருந்ததுங்க. 274 275 இருந்தது. மைண்ட்ஸ்பேஸோட நெட் அசெட் வேல்யூ பர் யூனிட் ஐபிஓ டைமில் 319.5 இருந்தது. இப்போ கம்பேர் செய்யும்போது 319.5 வந்து 338.4 இருக்குது. சரிங்க, நம்ம முன்னே பார்த்த மாதிரி ரீட் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். சரி, 2020 ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 151.22 மில்லியன் ரூபாய்களாக இருந்தது. சரி, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு. ஐபிஓக்கு அப்புறமாக இருக்கிற கணக்கு, அதாவது எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 0.5 ரூபாய் அப்படின்னு வரும். அதாவது 50 காசு. அதே நம்ம ஒரு லாட் வச்சுருந்தோம்னா 200 யூனிட் 100 ரூபாய் அந்த ஆண்டுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரீட்டில் இன்வெஸ்ட் செஞ்சுருந்தோம்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற காசு நமக்கு வரும் ஒரு ஆண்டுக்கு. அது தவிர அந்த யூனிட்டோட ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ஷேர் ப்ரைஸ் ஏறுதோ அதே மாதிரி யூனிட்டோட ப்ரைஸ் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் தான் நமக்கு. இப்போ நம்ம பார்த்தது ஃபினான்ஷியல் இயர் 2020 இருக்கிற லாபத்தை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் முழு லாபத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். கம்பெனி அவங்க ரெட் ரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ 2023 எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7018 மில்லியன் ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு கால்குலேட் செய்ய போகிறோம். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 25% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 2023 8186 மில்லியன் ரூபாய் வரைக்கும். இப்போ நம்ம இந்த 7018 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 23.17 வரும் ரூபாயாக வருங்க. இது வந்து நம்ம இப்போ இருக்கிற யூனிட்டோட எண்ணிக்கையை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம்னா புதுசாக யூனிட் சேர்க்கப்படாது, அதாவது டைல்யூஷன் இருக்காது அப்படின்னு நாம் அசியூம் பண்ணுறோம். அந்த அசம்ஷன் படி நமக்கு இந்த வேல்யூவில் 23.17 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம 200 யூனிட் இப்போ நம்ம முதலீடு செஞ்சுருந்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 2023 கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 4634 ரூபாய் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 8.4% வரும் இப்போ நம்ம இன்வெஸ்ட் செய்கிற ஒரு லாட்டுக்கான அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ப்ரூக்ஃபீல்டுடைய காம்படிட்டர் எம்பசி ஆஃபீஸ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க போன வருடம்னு செக் பண்ணுறதுக்கு screener.in வெப்சைட்லேருந்து கிடைத்த டேட்டா 1.96%. இது வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வச்சு அதுக்கு ஈக்குவலாக இது கம்பேர் பண்ணலாம். ஸோ 1.96% இருக்குது. மைண்ட்ஸ்பேஸ் எதுவும் இது வரைக்கும் கொடுக்கலன்னு நினைக்கிறேங்க. February 10 தான் அவங்க வந்து
குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூடவே டிஸ்ட்ரிபியூட்டபிள் இன்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது முடிவெடுக்கிறதும் February 10 தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஜூலையில் தான் IPO பண்ணி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரூக்ஃபீல்ட் ரீட்டுடைய கிரைசில் ரேட்டிங்கை விரைவாக பார்க்கலாம். அவங்க அனைத்துமே ஹையஸ்ட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. AAA ஸ்டேபிள் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஃபினான்ஷியல் இயர் 2021 முதல் 6 மாத ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். அது கம்பேர் பண்ணுறதுக்கு போன ஃபினான்ஷியல் இயரோட முதல் 6 மாதத்தை டேட்டா கம்பெனி கொடுக்கல. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4551.43 மில்லியன் ரூபாய்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்குது அவங்களுக்கு பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ டிஃபர்ட் டேக்ஸ் ஏதாவது இருக்கும், அதனால தான் அதிகமாக இருக்குது ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லும்போது. ஸோ ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் நஷ்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்க, யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு என்ன டேக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது நம்ம 36 மாதங்களுக்கு மேலே, இங்கே வந்து 36 மாதங்கள் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கணுங்க. அதுக்கு மேலே விற்றா தான் அது லாங் டேர்மாக கருதப்படும். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நமக்கு 10% அதற்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து ரெசிடென்ட் ஹோல்டராக இருந்தால். அதற்கு மேலே சர்சார்ஜ் மற்றும் செஸ்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 15% டேக்ஸ் ரேட் கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரெசிடென்ட் யூனிட் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில். சரிங்க, கடைசியாக கம்பெனி மேலே இருக்கிற லிட்டிகேஷன் கேஸஸை விரைவாக பார்க்கலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் 33 கேஸ் இருக்குது. அனைத்துமே டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி தான்றதை சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒட்டுமொத்த பணம் என்ன ஸ்டேக்கில் இருக்குன்னு பார்க்கும்போது 1207.18 மில்லியன் ரூபாய்கள் இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்க்காக கருதப்படலாம். சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய பார்வைக்கு இந்த கம்பெனி பற்றியான விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்குன்னு நினைத்தாலோ, உங்களுக்கு முரணான கருத்து இருக்குன்னு நினைத்தாலோ தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.